வணக்கம் நண்பர்களே. 100 நாள் 100 கதை தொடரில் இன்று 47வது கதை. ஒரு தெருவுல பிச்சைக்காரன் ஒருத்தன் வந்துகிட்டு இருந்தான். வீட்டுக்குள்ள இருந்த ஒரு அம்மா தன்னோட குழந்தையோட வெளியில வந்து குழந்தை கையில அரிசியை கொடுத்து பிச்சை போட சொன்னாங்க. அதை வாங்கிக்கிட்டு அடுத்த வீட்டுக்கு வந்தான் அந்த பிச்சைக்காரன். அந்த அம்மாவும் தெருவுல விளையாடிக்கிட்டு இருந்த தன்னோட குழந்தைய கூப்பிட்டு அந்த குழந்தை கையால பிச்சை போட சொன்னாங்க. அந்த பொண்ணும் தன்னோட கையால அரிசிய அந்த பிச்சைக்காரனுக்கு போட்டுச்சு. ரொம்ப காலம் ஆச்சு. அந்த பெண்மணிகள் 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. முதல் பெண்ணை சொர்க்கத்துக்கும் 2வது பொண்ணை நரகத்துக்கும் அனுப்ப சொன்னாரு யமதர்மராஜா. அந்த 2வது பொண்ணு ஏன் அவளும் குழந்தை கையால தான் பிச்சை கொடுத்தா, நானும் குழந்தை கையால தான் பிச்சை கொடுத்தேன், ஏன் என்ன மட்டும் நரகத்துக்கு போக சொல்றீங்க, நானும் சொர்க்கத்துக்கு தான் போவேன்னு சொல்லி சண்டை போட்டா யமதர்மராஜா கிட்ட. அதுக்கு யமன் சொன்னாரு, நீங்க 2 பேருமே குழந்தைங்க கையால தான் பிச்சை போட்டீங்க, ஆனா 2 பேர் நினைவும் வேற வேற மாதிரி இருந்தது. அந்த பெண் குழந்தை கையால பிச்சை போட சொன்னது அந்த புண்ணியம் அந்த குழந்தைக்கு கிடைக்கணும்னு தான், அதனால அவளுக்கு சொர்க்கம். ஆனா நீ என்ன பண்ண, குழந்தை கையால அரிசி கொடுக்க சொன்னா கம்மியான அரிசி கொடுத்தா போதுன்னு நினைச்சு குழந்தைய பிச்சை போட சொன்ன, அதனால உன்னோட கெட்ட குணத்துக்காக நீ நரகத்துக்கு தான் போகணும் அப்படின்னு யமதர்மராஜா சொன்னாராம். செயல்கள் ஒன்னா இருக்கலாம், ஆனா எண்ணம் என்னங்கிறத பொறுத்து தான் நமக்கு கிடைக்கிற நன்மையும் தீமையும் அமையும். இந்த மாதிரி நீதி கதைகளை கேட்கறதுக்கு நம்மளோட சேனல் தகவல் கார்னர் 360யோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.